வணக்கம். இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு புதிய பதிவு தான். ஆனால் பழைய விஷயம். ஒரு வாரமாக ஓடிட்டுருக்கிற இந்த மகாவிஷ்ணு அவருடைய விஷயத்தை நம்மளும் ஒரு பார்வையில் பார்ப்போம். நம்ம மற்றவங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட செய்திகளை அவரை பற்றி பார்த்துருப்பீங்க. ஒரே நைட்டில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா இவர் தான் சொல்லணும். வேறு கடைசியாக கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு பயிற்சியாளரை கைது பண்ணாங்கிறது ஒரு அதிசயமான விஷயந்தான். இருந்துட்டு போதும். இவரும் கைது பண்ணி அவரை ஃபேமஸ் ஆக்கினதுக்காக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவர் தான் நன்றி சொல்லணும். ஒரே நைட்டில் இவ்வளோ ஃபேமஸாக யாராலே ஆக முடியாது. அவர் இப்போ நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா, நல்லதாக பேசினாரா கெட்டதாக பேசினாரா, இதெல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்க. அதை பற்றி நமக்கு வேண்டியதில்லை. அவர் கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி வச்சாலா, இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி அனுப்பி வச்சாலா, இப்படி ஆர்என் ரவி அனுப்பி வச்சாலா, என்னென்னமோ பேசுகிறாங்க. சரி, ஓகே. அவர் கர்மாவை பற்றி பேசுகிறாரு. இந்த கருப்பு சட்டக்காரங்களாம் அவர் மூட நம்பிக்கையாக பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா, வள்ளுவர் சொன்னதா வள்ளுவர் சொல்லாததான், இதுக்குள்ளே எல்லாம் வர வேண்டாம். அவரை ஒரு பயிற்சியாளராக அவர் செஞ்சது தப்பாக ரைட்டானா அதை மட்டும் பார்ப்போம். ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சி பட்டறை நடத்த போகிறாரு. வெளிநாட்டுக்காரங்க பயிற்சி கொடுக்குறதும் நம்ம குருகுல கல்வி முறையில் ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க சத்தமாக ஏதாவது பேசணும், ஆடியன்ஸை ஒரு அப்படி கட்டுப்பாட்டுகளை அல்லது ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பேசணும். இதெல்லாம் கரெக்டு. அவங்க பாணியில் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பேசுகிற மேட்டர் அது கிடையாது. அவங்க பேசுகிற தொனி பாணி விஷயம் அதெல்லாம் வேறு. இவர் ஆன்மீகத்தோடு சேர்ந்து மோட்டிவேஷன் பண்ணுற அப்படிங்கிற இவர் பேச வேண்டிய விஷயம் வேறு. சரி, அதுவும் இருந்துட்டு போட்டோம். அவர் காஸ்ட் எஃபெக்டிவ் தியரி பேசினாரா, செயல் விளைவு தத்துவத்தை பேசினாரா, காரிய காரண தத்துவத்தை பற்றி பேசினாரா, அல்லது கர்மாவை பற்றி பேசினாரா, முன்ஜென்ம வினையை பற்றி பேசினாரா, இல்லை ஊழ்வினையை பற்றி பேசினாரா, திருக்குறளில் மேற்கோட் காட்டி பேசினாரா, இதுவும் வேண்டாம். இது அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு. எல்லோரும் ஏதாவது ஒரு டாப்பிக்கை வச்சு தான் பேசுவாங்க. யாரும் புதுசாக கண்டுபிடிச்சவங்க இந்த நாட்டில் கிடையாது. ஏதாவது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு, இல்லாட்டி முன்னாடி யாராவது ஒரு பயிற்சியாளர் பேசியிருப்பார், அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி பேசுவாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பேச்சாளர்களுக்கு தகுதி. அல்லது ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அந்த புத்தகத்தை ஒரு டாப்பிக்காக வச்சுக்கிட்டு பயிற்சி கொடுப்பாங்க. அல்லது 4-5 வாட்ஸ்அப் செய்திகளை படிச்சுக்கிட்டெல்லாம் இப்போ பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சியாளர் ஆகிடுறாங்க, தகவல் பரிமாற்றம் செய்கிறாங்க. அதுவும் வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பயிற்சியாளர், அடிப்படை பயிற்சியாளர் எப்படி இருக்கணும், இவர் என்ன தப்பு பண்ணினார், என்ன குற்றம்னு சொல்லலை, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார், அந்த மிஸ்டேக் என்ன பண்ணினார், அது தவறுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பயிற்சியில் ஒரு சிறு விஷயம் நடக்குது. என்னது, ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ கர்மாவை பற்றி பேசுகிறாரு. முன்ஜென்ம வினை பின்ஜென்மவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி செஞ்ச தப்புனால தான் இந்த பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு பேசுகிறார். அவர் பேசுகிறது சரிதான். போன ஜென்மத்தில் நம்ம பாவம் செஞ்சுருந்தா அந்த ஜென்மத்தில் உடல் ஊனமாவோ பாதிப்பாவோ குறைகளோடையோ அல்லது கஷ்டத்தோடையோ இப்படி படைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். இவர் பேசுகிறது பொதுவான ஆடியன்ஸுக்கு சரி. ஆனால் இவர் பேச்சை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். அது என்ன விஷயம், அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். பேசிக்காக ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டியது என்னது, அவங்க முன்னாடி நம்ம ஒரு ஆடியன்ஸு அல்லது நம்ம கோரம், நம்ம முன்னாடி இருக்கிற கேட்குறவங்க அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அல்லது என்ன கல்வி தகுதியில் இருக்கிறாங்க, அல்லது அவங்களுடைய ஆரம்ப நிலை இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன புதுசாக கொடுக்கணும், அல்லது இருக்கிறதுலேருந்து எப்படி அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் நம்ம அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம். இதுவும் செய்யணும். சரி, இதெல்லாம் செஞ்சாரா செய்யலாங்கிறத விட்டுருவோம். சரி, பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்ப்பு வருது. அப்போ அந்த நேரத்தில் இவர் தான் எல்லாம் தெரிஞ்சவருங்கிற மாதிரி காதில் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட மைக்க கொடுங்க, விவாதிக்க வாங்க. இவர் பையனை மோட்டிவேட் பண்ண போகிறாரு. ஆசிரியர் கேள்வி கேட்டது ஆசிரியர் இது உங்களுக்கான வகுப்பு இல்லைங்க, இது நம்ம தனியாக வகுப்பில் பேசிக்கலாம், அல்லது தனியாக ஆஃபீஸில் பேசிக்கலாம், அல்லது இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்சோடனே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை எடுக்காமல் அவர்கிட்ட மைக்க கொடுங்க, விவாதத்துக்கு வாங்க. இங்கேன்னு அவர் விவாதம் நடத்துறதுக்காக போனார், இல்லை டிவி டிபேட்டில் உட்காந்துருக்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன்ற விவாதிக்கிறதுக்கு. அவர் அப்புறம் கேள்வி கேட்டேன்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் அவர் பேர் என்னன்னு கேட்டு என்ன, அவர் மதத்தை பற்றி அடையாளப்படுத்த விரும்புகிறாரா, அல்ல வேறு ஏதாவது அடையாளப்படுத்த விரும்புகிறாரா, என்னன்னு தெரியல. உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, இதில் என்னதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆடியன்ஸு. ஆசிரியருக்கான வகுப்பல்லங்க இது அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருக்கலாம்.
அவரும் ஏன் கேட்குறாரு? அவர் வந்து ஒரு பாதிப்படையுது. என்னது? அவர் ஒரு பார்வையற்றவர். அப்போ வந்து முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்தினால இந்த ஜென்மத்தில் அதில் பலன் அடைகிறேன் அப்படின்றத நிறுத்தினா கூட பிரச்சனை இல்லை. அவர் ஊனத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். அப்போ இவருக்கு ஒரு மனநிலையில் எப்படி பாதிப்பு ஏற்படும்? தான் ஊனம், நான் முன் ஜென்மத்தில் பாவம் செஞ்சு பிறந்தமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு இவர் வந்து சமாளிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. நம்ம ஏதோ இங்கே அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் உஷாராக பேசணும், அல்லது வந்து கவனமாக பேசணும், அல்லது சமாளித்து அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கான யுக்தி ஏதாவது பண்ணியிருக்கணும். அதுக்காக வந்துட்டு சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து அவர்கிட்டே வந்து ஒரு நம்ம திரும்பி விவாதிக்கலாங்க, தனியாக விவாதிக்கலான்னு கேட்கலாம், அல்லது ஆஃபீஸில் பேசலான்னு கேட்கலாம். இது வந்து மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புங்க, உங்களை நாம் அப்படின்னு விவாதிக்கலாம். அதை விட்டுவிட்டு அவர் ஏற்கனவே மனதளவில் ஓரளவுக்கு இவர் சொன்னோன்னே அவரை அதீத பாதிச்சிருக்கு. இல்லாட்டி அவர் வந்து கேள்வி கேட்க ஒரு ஆசிரியராக இருக்கிறவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது தான், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் இவர் சொன்ன விஷயம், இவர் சொன்ன வேகம், அல்லது அந்த இதனால தான் நடக்குதுன்னு ஊர்ஜிதமாக பேசும்போது தான் அந்த மாதிரியான ஆளா, தான் கெட்டவனா, நான் முன்ஜென்மத்தில் பாவப்பட்டவனா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்குறாரு. அதை சமாளிக்காமல் இவர் அதை விட்டு அவர்கிட்ட மயக்க கொடுங்க, நீங்கள் பேசுங்க, விவாதிக்கலாம், யார் வேணுமாலும் விவாதிக்கலாம், வாங்க அப்படின்ற அணுகுமுறை வந்து ஒரு பயிற்சியாளருக்கு சரியானது கிடையாது. இதை அவர் செஞ்சுருக்கக்கூடாது தான். அதுக்காக அவரை போய் கைது பண்ணுறதெல்லாம் வந்து அநாகரிகம், அவசியமற்றது. நாட்டில் ஒருத்தரும் பேச மாட்டான். ஏற்கனவே வாத்தியார் இதை பேசினா சண்டை, வாத்தியார் அதே டைமில் பாருங்கள் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு இதை வகுப்பறையை கூட்ட சொன்னால் குத்தம், பணி நீக்கம், பணியிடை மாற்றம், கழிவறைக்கு சுத்தம் பண்ண சொன்னாங்க, அதை பண்ணாங்க, தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னாங்க, மாணவர்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சைடு டீச்சருக்கு பிரச்சனை. மாணவர்களும் வந்துட்டு ஆசிரியரை எப்படிலாம் பிரச்சனை பண்ணணும்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ மாணவர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து தாழ்த்தப்பட்டவனால என்னை அடித்தாங்க, தாழ்த்தப்பட்டவன்னு இப்போ நாங்கள் ஜாதி சொல்லி பேர சொன்னாங்க, அல்லது வந்துட்டு என்னை இது பாலியல் சீண்டல் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஒரிஜினலாக நடக்கிறது ஒரு பக்கம், ஒரிஜினலாக இல்லாதப்போ நல்ல வாத்தியாரை பற்றி புகார் கொடுக்கறது ஒரு பக்கம், இப்படி ரெண்டுமே நடக்குது. அப்போ நல்ல வாத்தியாரோ நல்ல விஷயத்த சொல்லணும்னோ சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனநிலையிலையோ பயத்துலேயோ இருந்தால் யார் தான் உலகத்தில் அறிவுரை சொல்கிறது? கைதி தப்பு தான், அவர் பேசுனதும் தப்பு தான். இதுதான் இதில் உங்களுடைய கருத்து வேறுபடலாம், இருந்தாலும் இந்த கோணத்துலையும் பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய இப்போ இந்த பதிவு.